எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து புதினா மசாலா வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் ஏற்கனவே கடலைப்பருப்பை அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே 3/4 கப்புக்கு கடலை பருப்பு எடுத்திருந்தேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருந்தேன். 1 டீஸ்பூனுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன். இது மூணையும் நல்லா போட்டு நான் கழுவிட்டு தண்ணியில் 2-3 தடவை தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. 2 கட்டு புதினா வாங்கி அதை நான் வந்து இலைகளை தனியாக எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்க்க போகிறோம். 2 டீஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாய் இடித்து வச்சதை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் சின்ன சைஸ்க்கு இஞ்சி, 3 பூண்டு, 3 பல்லு பூண்டு, உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் 1. இப்போ நாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த பூண்டு, இஞ்சி, ஜீரகம், கழுவி வச்சுருக்க புதினா இலையை போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பருப்பில் எடுத்து வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகா, உப்பு, அப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், அந்த புதினா கலவைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறோங்க. தட்டி வச்சுக்கிறோங்க. முதல்ல எண்ணெய் சூடாகிடுச்சா நம்மளை செக் பண்ணிக்கிறோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டி வச்சுருக்க வடைகளை உள்ளே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வடைகளை உள்ளே போட்டு பொரிக்க ஆரம்பித்த உடனே தீயை குறைச்சிருங்க. ஏன்னா தீ ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா மேலே வந்து ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால தான் அப்படி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் பேப்பர் டவலுக்கு மாற்றிங்க. ஏன்னா அது எக்ஸஸாக இருக்க ஆயில் எல்லாத்தையும் நமக்கு உறிஞ்சிரும். இதே போல் மிச்சம் இருக்க வடைகளை நாம் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இங்கே நான் புதினா சேர்த்துருக்கேன். புதினாக்கு பதிலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி இலைகளையோ இல்லை புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்தோ நீங்கள் வடை சுட்டு எடுக்கலாம். கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதையும் போட்டு கூட நீங்கள் வடை தட்டி எடுக்கலாம். இது ஈவினிங் டைமில் ரொம்ப நல்ல ஸ்நாக்காக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா மழை நேரத்தில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நான் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இதற்கு போல் நீங்கள் புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ வச்சு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கெச்சப்போ ரேன்ச்சோ கொடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சட்னி வகைகளை கொடுத்து பழக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்டிகை காலங்களில் காலையில் இட்லி, தோசை, சாம்பார், சட்னியோட இந்த மாதிரி வடை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.